ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் தமிழகத்தில் பள்ளிகள் திறப்பு பற்றி ஒரு புதிய அப்டேட் பார்க்க போகிறோம். தமிழகத்தில் வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி நாளை மறுநாள் தமிழகம் முழுவதுமே கிளாஸஸ் 1லேருந்து 12th வரைக்கும் ஸ்கூல் ரீஓப்பனிங் பண்ணுறாங்க. ஸோ இன்னும் மாணவர்களுக்கு ஒரு தெளிவான நிலையில் இல்லை, மனநிலையில் இல்லை, அவங்க குழப்பமாக தான் இருக்காங்க. ஜூன் 9ஆம் தேதி தான் ஸ்கூல் திறக்கப்படுதான்னு நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் ரிப்பீட் பண்ணி கேட்குறாங்க. ஸோ இது சோசியல் மீடியாக்களில் மட்டும் இல்லை, நாங்கள் பணிபுரியக்கூடிய அந்த பள்ளிகளையுமே ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே கேட்குறாங்க. குறிப்பாக பேரண்ட்ஸுமே கேட்குறாங்க, என்ன சார் ஸ்கூல் ரீஓப்பனிங் ஜூன் 9ஆம் தேதியா? அந்தந்த டீச்சர்ஸ்க்கும் கேட்குறாங்க, அது இல்லாமல் ஹெச்எம்ஸ்க்கும் ஃபோன் போட்டே கேட்குறாங்க. ஸோ இதற்கெல்லாம் காரணம் என்னென்னா, அந்த ஃபேக் வீடியோக்கள் நிறையா ஃபார்வேர்டு ஆனது தான் காரணம். இன்னும் நிறையா ஃபார்வேர்டு ஆகிக்கிட்டே வருது. தமிழக பள்ளி கல்வித்துறை நேற்று கூட திட்டவட்டமாக மறுத்து பள்ளிகள் திறப்பில் தாமதம் கிடையாது, ஜூன் 2ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கிறோம்னு எவ்வளவோ தெளிவான அப்டேட் கொடுத்தால் கூட இன்னும் மாணவர்களும் பெற்றோர்களும் மனநிலை மாறாமல் ஜூன் 9ஆம் தேதி பள்ளிகள் திறப்பான்னு கேட்குறாங்க. இது முற்றிலும் தவறானது. அந்த வீடியோக்கள் எல்லாம் பொய்யாக பரப்பப்பட்ட வீடியோக்கள், ஓகேங்களா? ஸோ அதெல்லாம் வதந்தி மட்டும்தான். தமிழக பள்ளி கல்வித்துறை தெளிவான அப்டேட்டை மீண்டும் கொடுக்குறாங்க. ஜூன் 2ஆம் தேதி நாளை மறுநாள் பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. கிளாஸஸ் 1லேருந்து 12th வரைக்குமே. ஸோ இப்போ 10th-லேருந்து 11th குரூப் எடுத்து போகக்கூடிய அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்குமே ஜூன் 2ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்படுதாண்டா. மோஸ்ட்லி 2ஆம் தேதி தான் அனைத்து வகுப்புகளுக்குமே திறக்கப்படுது. ஒரு சில மாவட்டங்களில் ஒரு சில பள்ளிகளில் மட்டும் 11th ஒரு சில நாட்கள் தள்ளி ஸ்கூலை ரீஓப்பன் பண்ணலாம். அது அந்தந்த ஸ்கூலுடைய விருப்பம் மட்டும்தான், ஓகேங்களா? மோஸ்ட்லி 11th எல்லா அட்மிஷனாக முடிச்சிட்டாங்க. ஸோ அதனால் அந்த மாணவிகளுக்குமே ஜூன் 2ஆம் தேதி தான் பள்ளிகள் திறக்கப்பட இருக்குது. ஸோ வரக்கூடிய கல்வியாண்டு மிகச்சிறந்த கல்வியாண்டாக அமைய நம் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த வீடியோ பார்க்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 40 நாளைக்கு பிறகு விடுமுறைக்கு பிறகு பள்ளிக்கு போகிறீங்க. இந்த ஸ்கூல் ரீஓப்பனிங்க எக்ஸைட்டடாக இருக்கா, இல்லை இன்னும் ஜூன் 9ஆம் தேதி ஸ்கூல் திறந்தால் போதுமா அப்படின்னு உங்களுடைய மனநிலையை கமெண்டை பதிவு செய்யுங்க. மறக்காமல் ஸ்கூல் ரீஓப்பனிங் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் ஜூன் 2ஆம் தேதி தொடக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. அந்த வருட அட்டவணை என்பது கொடுக்கப்பட்டிருந்தது. ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும், அன்றிலிருந்து புத்தகங்கள் வழங்கப்படும், அதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று கடந்த வாரம் கூட தகவல்கள் வெளியாயிருந்தது. இந்நிலையில் கோடை வெப்பம் அதிகமாக இருந்த பொழுது 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகளை வெளியிட்ட போது அமைச்சரிடம் முன்வைக்கப்பட்ட கேள்வியில் கோடை வெப்பம் அதிகமாக இருக்கும் பட்சத்தில் கடந்த ஆண்டை போல கூடுதலாக ஒரு வாரம் அளவில் அல்லது 10 நாட்கள் விடுமுறை நீட்டிக்கப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக இருக்கின்றதா என்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்பட்டிருந்தது. கோடை விடுமுறை அந்த இறுதி கட்டத்தை எட்டியதன் பின்பாக அப்போது முடிவு செய்யப்படும் என்று அமைச்சர் தெரிவித்திருந்தார். அதன்படி தற்பொழுது தமிழ்நாட்டின் பெரும்பாலான மாவட்டங்களில் தொடர்ச்சியாக மழை பெய்வதாலும் கோடை வெப்பம் எதிர்பார்த்த அளவில் மிக அதிகமாக இல்லை, வழக்கமான அளவில் தான் இருப்பதாக புள்ளி விவரங்கள் வெளியே வந்திருப்பதாகவும் திட்டமிட்டபடி ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்கிறது. மிக குறிப்பாக தொடக்க கல்வி சார்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்ட தொடக்கக்கல்வி அலுவலர்களுக்கும் தொடக்க கல்வி இயக்குநர் அனுப்பியிருக்கக்கூடிய சுற்றறிக்கையில் ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருக்கின்றது. அதற்கு முன்பாக பள்ளிகளில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் துரிதப்படுத்தப்பட்டு பள்ளிகள் சுத்தம் செய்யப்பட்டு தேவையான பாதுகாப்பு நடவடிக்கைகளுடன் பள்ளிகளை திறக்க நடவடிக்கையை மேற்கொள்ளுங்கள் என்று சுற்றறிக்கை அனுப்பியிருக்கின்றார். இதன் மூலமாக ஜூன் 2ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படுவது உறுதியாகியிருக்கின்றது.